GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கொங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். வேன் கர்நாடக மாநில சேர்ந்த வேன் இருந்தது. வேன்ல இருந்த பசங்கள் கீழே வந்துட்டு அந்த லாரியில இருந்த ஆள்கள் கூட ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, வாக்குவாதம் நடந்திருக்கு. தேனி மாவட்டத்தில் ஜனவரி 12 அன்று நடந்த ஒரு சிறிய சாலை விபத்து தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு தவறான மற்றும் பிளவுபடுத்தும் கதைகளுடன் பரப்பப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்களிடையே தவறான புரிதல் ஏற்படுவதை தடுக்க தமிழ்நாடு காவல்துறை சார்பில் தெளிவுபடுத்துதல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஜனவரி 12 அன்று மாலை சுமார் 4:30 மணியளவில் கர்நாடகா பதிவு எண் கொண்ட ஒரு வேனுக்கும் ஒரு லாரிக்கும் இடையே சிறிய மோதல் ஏற்பட்டது. இதில் லாரி வேனின் பின்புறத்தை இடித்தது. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. வேனின் பின்புற விளக்கில் மட்டுமே சிறிய உடைப்பு ஏற்பட்டது. தகவல் கிடைத்தவுடனே தேனி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இரு தரப்பினருக்கும் இடையே சிறிய வாய் தகராறு ஏற்பட்டது. உடனடியாக போலீசார் ஆலோசனை மற்றும் சமரசம் மூலம் அதை தணித்தனர். இரு தரப்பினரின் பரஸ்பர ஒப்புதலுடன் சிறிய சேதங்களுக்கு சம்பவ இடத்திலேயே சுமூகமான தீர்வு காணப்பட்டது. பின்னர் அனைவரும் அமைதியாக கலைந்தனர். இரு தரப்பினரும் முறையான புகார் அளிக்காததால் காவல்துறையினர் தாங்களாகவே அல்லிநகரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்குள் கர்நாடக ஐயப்ப பக்தர்கள் வந்த வாகனத்தை மறித்து தமிழகத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தவறான செய்திகள் சில மர்ம நபர்களால் பரப்பப்பட்டுள்ளது. ஆனால் இது வழக்கமான போக்குவரத்து விபத்தால் எழுந்த தனிப்பட்ட தகராறு மட்டுமே. எந்த மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனையோ அல்லது பெரிய சதி நோக்கமோ இல்லை என போலீசார் தெளிவுபடுத்தியுள்ளனர். சம்பவ இடத்தில் இருந்த காவல்துறையினரின் பங்கு மற்றும் நடத்தை குறித்து விசாரணை உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏதேனும் குறைபாடு கண்டறியப்பட்டால் கடுமையான துறை நடவடிக்கை எடுக்கப்படும். தவறான தகவல்களை பரப்பி அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தினால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தென்மண்டல ஐஜி செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழ்நாடு காவல்துறை அனைத்து பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வதில் உறுதியாக உள்ளது. அவர்கள் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவத்தை மாநிலங்களுக்கிடையேயான பிளவுபடுத்தும் வகையில் திரிக்க முயற்சிப்பது ஏற்கத்தக்கதல்ல. சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தேவையற்ற வதந்தியை பரப்ப வேண்டாம் என்று தெரிவித்தார். இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலாகும் வீடியோக்களை பொது எச்சரிக்கையுடன் பகிர வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் நினைவூட்டுகிறது. வேன் கர்நாடக மாநில சேர்ந்த வேன் இருந்தது. அதுல வேன்ல இருந்த பசங்கள் கீழே வந்துட்டு அந்த லாரியில இருந்த ஆள்கள் கூட ஆர்குமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, வாக்குவாதம் நடந்திருக்கு. இது பிரச்சனை நடத்திட்டு இருக்கும்போது கிட்ட இருக்க பசங்கள் அதில் கூட பார்த்துருக்காங்க. இந்த பிரச்சனை நடக்கும்போது காவல் நிலையம் இருந்த தகவல் கிடைச்ச உடனே காவலர்கள் உடனே சம்பவ இடத்துக்கு சென்று ரெண்டு பட்சங்கள் எல்லாருக்கும் பேசி சமரசமாக பேசி ஒரு அமைதியான முறையில் அனைவருக்கும் அனுப்பியிருக்காங்க. இது பிரச்சனை அப்புறம் அந்த வேனில் இருந்த யாருமே எந்த விதமான புகாரோ கம்ப்ளைண்ட்டோ கொடுக்கவில்லை. அவர் காவல் நிலையம் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட கேட்டிருக்காங்க. எந்த விதமான புகார் கொடுக்கவில்லை. அவர் பாதுகாப்பான முறையில் அவர் அங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கு. அவர் அந்த வண்டிகை பற்றிக்க ஒரு சேதம்னால ஒரு லாரி டிரைவர் இருந்த ஒரு 1000 ரூபாய், ஒரு 500 rupees ஜிபே மூலமாக மற்றும் ஒரு 500 rupees கேஷ் கொடுத்து அந்த விஷயங்கள் அங்கே நம்ம சரியான முறையில் அது ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சப்போ இப்போது ரீசெண்டாக அது சம்மந்தமாக ஒரு சமூக ஊடகங்களில் ஒரு தவறான முறையில் கொஞ்சம் நபர்கள் பயன்படுத்தி ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி அது பயன்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. இது விஷயம் இப்படி இருக்கும்போது இது எந்த விதமான அங்கே வேறு எந்த விதமான விஷயம் நடக்கவில்லை. இதுதான் நம்ம சொல்கிறதுக்காக உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக நம்ம இன்னைக்கு உங்களுக்கு கூப்பிட்டுருந்தோம். நேற்றே எஸ்பி தேனி ಅವರು காவல் கண்காணிப்பாளர் தேனி ಅವರು ಚಾಮರಾಜನಗರ எஸ்பிக்கு சம்மந்தமாக ஒரு ரிப்போர்ட் கூட கொடுத்துருக்காங்க. அதப்புறம் அங்கே கிளாரிஃபிகேஷன் வந்தப்புறம் எல்லாருமே இது சரியான முறையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க.
இது சம்பந்தமாக ஒரு வழக்கு கூட காவல்துறை பதிவு பண்ணி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை பண்ண ஒரு நபர் வந்து அதில் கைது நடவடிக்கை கூட எடுத்திருக்காங்க. இதில் யாருமே வந்து இது வந்து தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது. நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள் கைதி எண் 9658 இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2 தீ பரவட்டும் திராவிட மாடல் சங்க காலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை பாரியின் வழித்தோன்றல் கலைஞர் மனங்களும் மனிதர்களும் இவை வெறும் புத்தகங்கள் அல்ல. தமிழ் உணர்வு போராட்ட வரலாறு சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.